ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜபா விலாக். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷனில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரிப்புக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷ கனவு இது. ஏடா இதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்ட ஒண்ணு. ஆமாம், கண்டிப்பாக இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் போயே ஆகணும்ட்டு ஒரு 7 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நாங்கள் சிக்கன் ரைஸ் வாங்க போகும்போதெல்லாம் பேசுவோம். கேரளா கல்ல அதுவும். ஆமாம், கேரளா கடையில். அதனால அந்த கனவு வந்து இப்போ நினைவாகும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. பிளான் என்னன்னா, இப்போ நம்ம தேனி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. செம்ம ஃபன்னு காத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பார்டர்ல நிக்கிறோம். நம்ம இந்த இடம் பாத்தீங்கன்னா அங்க இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து நம்ம கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு பார்டர். கடைசி ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போடிமேடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 11 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பூம்பாறை பார்டர் தாண்டி நெக்ஸ்ட் ஊர் பூம்பாறை வந்து 11 கிலோமீட்டர். கரெக்டா நம்ம பார்டர்ல நிக்கிறோம். ஸோ இப்போ கிளைமேட் வந்து வெயில் அடிக்குது, விட்டு விட்டு அடிக்குது. வெயில் அடிச்சா சுத்தமா வெயிலே தெரியல, செம கூலிங்கா இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசம் வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, செம ஃபாகா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பயங்கரமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நாங்க ஃபீல் பண்ணதே இல்லை, நல்லா இருக்கு. இன்னும் அந்த லாட்ரி சீட்லாம் வந்து இங்க வித்துட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்கு. அந்த லாட்ரி சீட்லாம் வந்து லீகல் தானே, அதனால இங்க வித்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டும் போறாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து செக்கிங் நடக்குது, போலீஸ் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ 10 நிமிஷம் பிரேக் விட்டுருக்காங்க. நாங்கள் ஏதாவது வாங்கினா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம சுத்தி ஏறினா பஸ்ஸு நாங்கள் ஏறுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பிகாஸ் ஒரு 2 பஸ் வந்திருக்கும் போல, ½ ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கும். எங்க நேரம் பார்த்து பஸ் வரல, அதனால கிடைச்ச ஒரு பஸ் 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சு தான் நாங்கள் ஏறினோம். நீங்க வந்தீங்கன்னா காலை ஒரு 10 மணிக்கு தேனியில வந்து இறங்குனீங்கன்னா 10 மணிக்கு பஸ் இருக்கு. அந்த பஸ் வந்து மிஸ் பண்ணாம ஏறிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு அந்த கரெக்ட் டைம் ஏறிடுங்க. அப்போ ஏறி இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா சுத்தி ஏறதுனால ரொம்ப டைம் எடுக்குது. நம்ம நார்மலா 80 கிலோமீட்டர்ஸ் 2 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ண இங்க 4 ஹவர்ஸ் ஆகுமா. 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஸ்லோவா தான் மேலே வருது, இறங்கும் போது ஃபாஸ்டா இறக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இருக்கிறதுலே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கைஸ், எல்லா கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம ஹோம் ஸ்டே போட்டிருக்கோம். பட்ஜெட் வந்து 3000 வருது 2 நைட்டுக்கு. அந்த அளவுக்கு சீசன் இல்லை போல, நிறைய பேர் வரலையா, ஏன்னா இந்த வயநாடு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு வரவே பயப்படுறாங்க நிறைய பேர். அதனால இன்னொன்று மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் போயிட்டு இருக்குங்க. நிறைய பேர் மாஸ்க் வேர் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. ஸோ பயந்து நிறைய பேர் வரல. இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் மெயின்லி கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரைஸ். அதுவும் ரீசனா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப டிமாண்டா இருக்கும். ஸோ வந்து பார்த்ததுக்கு பயங்கரமா இருக்கு. லொக்கேஷன்லாம் சான்ஸே இல்லை. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஏரியா பத்தி சொல்லணும்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ப்ராப்பர்ட்டி தான், எல்லாமே ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வரும்போது ஃபுல்லாக ஏலக்காய் செடி, அப்புறம் டீ பிளான்டேஷன்ஸு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லா வீட்லேயுமே தென்னை மரம் இருக்குது, அந்த வாழைப்பழ மரம் எல்லாமே இருக்குது. இந்த சைடு செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா. ஒரு 14 கிலோமீட்டர் மூணார்லேருந்து தள்ளி வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். ரூம் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள காட்டுறேன். இந்த ரூம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து உங்களுக்கு ஒரு அண்ணன் நம்பர் கொடுக்குறேன். அருண் ரொம்ப கைண்டான பர்சன். அவர் வந்து நீங்கள் மீட் பண்ணுங்கள், எல்லாமே அவரே பண்ணி கொடுப்பாரு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டேட்
நீ போ சொல்லு. டேய் நீ ஓடு. கொட்டப்பாரா வியூ பாயிண்ட்